அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுக்க வந்துட்டாரு. இந்த செய்தியை கேட்டோன்னே அம்பி என்கின்ற ஒருத்தன் ஒரு மன்னன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து, ஐயா நான் உங்களுக்கு கப்பம் கட்டுறேன், என்னை விட்டுருங்கன்னு கதறான். நீ போ அப்படின்ட்டார். ஆனால் அதே பக்கத்தில் உள்ள அரசன் புருஷோத்மன் என்கின்ற போரஸ் அவன் கடுமையாக எதுக்குறான். அவன் சின்ன நாட்டு அரசன் தான். ஆனால் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், எந்த அலெக்சாண்டராக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், என்னை நேருக்கு நேர் போரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் இருந்தான். இவர் அலெக்சாண்டர் அங்கே முகாமிட்டு தங்கியிருக்கிறாரு. அன்று இரவு 12 மணிக்கு திடீரென்று அலெக்சாண்டருக்கு ஒரு நல்ல பாம்பு குத்திடுச்சு. அவருடைய படை வீரர்கள் எல்லா இடத்துலையும் போய் யாராவது மருத்துவர் இருப்பாங்க அடுத்து தேடி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இனிமேல் அலெக்சாண்டர் அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வயதான ஒரு பெரியவர் அந்த அலெக்சாண்டருக்கு மருந்தெல்லாம் போட்டு அவரை உயிர்ப்பிக்க செய்கிறாரு. அப்போது மருந்து கொடுத்துட்டு அவர் கிளம்பும் பொழுது, ஐயா பெரியவரே உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்போ அவர் சொல்கிறாரு அலெக்சாண்டர்கிட்ட, அலெக்சாண்டர் நான் தான் போரஸ் என்கின்ற புருஷோத்தமன். நீ என்னுடைய எதிரியாக இருந்தாலும் என் நாட்டிற்கு என்னுடைய விருந்தாளி, என் நாட்டுக்கு வந்தால் என்னுடைய விருந்தாளி நீ. அதனால் நீ இந்தியாவில் சாக நாங்கள் விடமாட்டோம், அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷோத்தமன் சொல்லிட்டு போகிறாரு. நாளை நம்ம படையில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு பயங்கரமான போர் நடக்குது. அதில் பயங்கரமாக கஷ்டப்பட்டாலும் புருஷோத்தமன் ஜெயிக்க முடியவில்லை, தோல்வி பெறுகிறார். ஆனால் அலெக்சாண்டர் அவருடைய வீரத்தை பார்த்து அந்த நாட்டை அவரிடமே கொடுத்து விட்டு தன்னுடைய நாட்டுக்கு செல்லும் வழியில் பாபிலோன் என்கிற இடத்துல தன்னுடைய பெரிய காய்ச்சலால் இறந்து போனார். அவர் சொன்னார், இந்தியன் மாதிரி ஒரு விருந்தோம்பல் செய்கிற ஒரு மனிதனை நம்ம பார்க்க முடியாது.